அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 24 அக்டோபர் மாதம் 2016 வருடம் திங்கட்கிழமை. வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுன்னாகத்தில் வாழ்வெட்டு, 2 போலீசார் படுகாயம், கடையை கொள்ளையடிக்க வந்த கும்பல் அட்டகாசம் என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சுன்னாகம் நகர பகுதியில் கொட்டும் மழைக்கு மத்தியில் 2 மோட்டார் சைக்கிள்களில் வாள் மற்றும் இரும்பு கம்பிகளுடன் வந்த கும்பல் ஒன்று விற்பனை நிலையம் ஒன்றுக்குள் புகுந்து அட்டகாசம் செய்ததுடன் கடைக்கு வெளியே சிவில் உடையில் கடமையில் இருந்த 2 போலீசார் மீதும் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தியுள்ளது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்தலாம். போலீசாரின் அத்துமீறிய செயற்பாடு என்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டை அடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் உயிரிழந்த சம்பவமானது முழு நாட்டையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கிறது. யாழ் குடாநாட்டில் மாணவர்கள் மத்தியில் பதற்றத்தையும் அமைதியின்மையையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் குழப்பமடைந்திருக்கின்றனர். போலீசார் மேற்கொண்ட இத்தகைய செயற்பாடானது குடாநாட்டு மக்கள் மத்தியில் தமது பாதுகாப்பு தொடர்பான கேள்வியை மீண்டும் எழுப்பியிருக்கின்றது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வீரகேசரியை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, பாதாள உலக குழு மோதல், மட்டக்குழி துப்பாக்கிச் சூட்டில் 4 பலி, 2 படுகாயம் என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 15 மட்டக்குழி சமுத்திரபுர பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கமானது ஐநா விசேட அறிக்கையாளரின் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகள் என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் நீண்டகால உள்நாட்டு யுத்தம் 2009 முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட போதும் சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் விடயத்தில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் வலுவான நடவடிக்கைகள் எதனையும் எடுத்திருக்கவில்லை எனவும் யுத்தத்திற்கு பின்னர் தொடர்ந்து தீர்க்கப்படாமல் இருந்து வரும் விவகாரங்களுக்கு தீர்வு காண்பதற்கு அவசரமாக செயற்பட்டு சிறுபான்மை சமூகங்களின் உரிமைகளை சிறப்பான முறையில் பாதுகாப்பதற்கான அரசியல் விருப்பத்தையும் பற்றுறுதிப்பாட்டையும் தற்போதைய அரசாங்கம் தெளிவான முறையில் வெளிப்படுத்த வேண்டுமென்றும் சிறுபான்மையினர் விவகாரங்களுக்கு பொறுப்பான ஐநாவின் விசேட அறிக்கையாளர் ரீட்டா இசாக் நாடியா வலியுறுத்தி கேட்டுக்கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். அவற்றைத் தொடர்ந்து சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, கிளிநொச்சியில் பெருந்திரளானவர்களின் கதறலுடன் கஜனின் இறுதி ஊர்வலம், போலீசார் தலைமறைவு, புலனாய்வாளர்கள் களத்தில் என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போலீசாரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட கிளிநொச்சி பாரதிபுரத்தைச் சேர்ந்த யாழ் பல்கலைக்கழக அறிவியல் துறை 3ஆம் வருட மாணவன் நடராஜா கஜனின் இறுதி ஊர்வலம் பெருந்திரளானவர்களின் கண்ணீர் கதறலுடன் நேற்று நடைபெற்றது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை நோக்குவோம். தமிழர் இதயங்களில் மீண்டும் பெரும் வலி என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இன்றைய ஆசிரியர் தலையங்கம். யாழ்ப்பாணத்தில் மீண்டும் 2 இளம் உயிர்கள் அநியாயமான விதத்தில் பறிக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டால் மர்மமான முறையில் 2 பல்கலைக்கழக மாணவர்களின் வாழ்வு சிதைக்கப்பட்டுள்ளது. தசாப்த கால யுத்தத்தில் பல இளந்தளிர்களை பறிகொடுத்த யாழ் பல்கலைக்கழகத்திற்கு இது இன்னும் ஒரு துயரம் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம். வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, மாணவர்களின் படுகொலையை கண்டித்து வடக்கில் நாளை பூரண ஹர்த்தால், தமிழ் அரசியல் கட்சிகள் கூட்டாக அழைப்பு என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாளை செவ்வாய்க்கிழமை வடக்கில் பூரண ஹர்த்தாலை முன்னெடுப்பதற்கு தமிழ் அரசியல் கட்சிகள் அனைத்தும் கூட்டாக அழைப்பு விடுத்துள்ளன. இதற்கு வடக்கின் அனைத்து வர்த்தக சங்கங்களும் பூரண கடையடைப்பிற்கு ஆதரவு அளித்துள்ளதோடு அரச தனியார் பேருந்து சங்கங்களும் தமது சேவைகளை புறக்கணிப்பதற்கு இணங்கியுள்ளன என்பதாக தொடர்ந்து செல்கின்றது வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அதனைத் தொடர்ந்து உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, மாணவர்கள் கொலையை கண்டித்து வடக்கு முழுவதும் நாளைய தினம் முழு அடைப்பு என்பதாக பிரசுரிக்கப்பட்டுள்ளது.
யாழ் பல்கலைக்கழக மாணவர்களை சுட்டுக் கொலை செய்த அரச பயங்கரவாத நடவடிக்கையை கண்டித்து வடக்கு மாகாணம் முழுவதும் நாளை முழு அடைப்பு போராட்டத்திற்கு தமிழ் அரசியல் கட்சிகளால் கூட்டாக அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு சகல தரப்புகளையும் ஒத்துழைக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது உதயனின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் முதலில் லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். நேற்று ஞாயிற்றுக்கிழமை இரவு கொழும்பு 15 மட்டக்குழிய பிரதேசத்தில் பாதாள உலக கோஷ்டியினரிடையே ஏற்பட்ட மோதலில் 4 பேர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலியானதுடன் 2 பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்ற செய்தியினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது லங்காதீப பத்திரிகை. அதனைத் தொடர்ந்து டெய்லி மிரர் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியானது மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பிணைமுறி மோசடி தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்ளும் கோப் ஆணைக்குழுவானது அதன் 3 பிரிவுகளாலும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 3 விதமான அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளன. ஆனால் 3 அறிக்கைகளுமே மத்திய வங்கியை பற்றியதாக இருந்த போதிலும் அவை கூறுகின்ற விடயங்கள் வேறு வேறாக இருக்கின்றன. இதனால் 3 அறிக்கைகள் தொடர்பிலும் கோப் குழு மிகுந்த குழப்பத்தில் காணப்படுகின்றது என்கின்ற செய்தியினை மையப்படுத்தி தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. உள்நாட்டுச் செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக அமெரிக்க ஜனாதிபதி வேட்பாளர் டிரம்ப் மீது 11வது பெண் பாலியல் புகார் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் மீது 11வதாக சினிமா நடிகை பாலியல் புகார் கூறியுள்ளார் என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த சர்வதேச செய்தி. அதனைத் தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். யாழ் மாணவர்களின் படுகொலை இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சுகிறது என்பதாக ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 2 தமிழ் மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வைகோ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: தமிழ் ஈழத்தில் யாழ்ப்பாண மாணவர்கள் 2 போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட செய்தி இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சுகிறது என்பதாக தொடர்ந்து செல்கின்றது அந்த இந்திய செய்தி. அதேவேளை மேலும் ஒரு இந்திய செய்தியாக விடுதலை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்த்துகிறது இனவரி படுகொலைகள். யாழ் தமிழ் மாணவர்கள் படுகொலைக்கு வேல்முருகன் கண்டனம் என்பதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் 2 தமிழ் மாணவர்களை போலீசார் சுட்டுக் கொன்ற செயலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் தி. வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் என்று தொடர்ச்சியுடன் கூடியதாக அமைந்துள்ளது அந்த இந்திய செய்தி. அவற்றைத் தொடர்ந்து இன்று வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரமானது நல்லிணக்கம் என்கின்ற பதாதை ஒன்றை கையில் ஏந்திய வண்ணம் அரசாங்கம் என்கின்ற ஒருவர் நிற்கின்றார். அவருடைய கையில் சங்கிலியும் அந்த சங்கிலியின் பொருத்தப்பட்டிருக்கின்ற விலங்கோ ஒரு பாமரனுடைய கழுத்தை பொருத்தி இருப்பதாகவும் சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது வீரகேசரி பத்திரிகை. அதாவது நல்லிணக்கம் என்பது பேரளவில் இருக்க பாமரர்களுடைய உயிரானது அரசாங்கத்தின் பிடியில் இருப்பது போன்று சித்தரித்துள்ளது வீரகேசரி. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய கேலி சித்திரமானது வீதியொன்று விழா 2 என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதாவது அண்மையில் வீதி ஒன்று திறக்கப்பட்ட போது அதனை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகிய 2 கட்சிகளைச் சேர்ந்த 2 அரசியல்வாதிகள் 2 பகுதிகளாக திறந்து வைத்தார்கள். அந்த நிகழ்வை கேலிக்கு உட்படுத்தி தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. அதேவேளை சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது புகைப்படமூடாக தற்போதைய யாழ்ப்பாணத்தின் தாற்பரிய நிலையை சித்தரிப்பதாக அமைந்துள்ளது. அந்த வகையில் இலங்கையின் வரைபடம் ஒன்று அங்கே வரையப்பட்டிருக்கின்றது. அதன் யாழ்ப்பாண குடாநாட்டுக்கான அந்த மாவட்ட எல்லை பகுதியை ஒரு துப்பாக்கி போன்று வர்ணித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது சுடரொளி பத்திரிகை. யாழ்ப்பாணத்தில் தற்போது துப்பாக்கிகளால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் அதிகரித்துள்ள நிலையில் மிகவும் காத்திரமான முறையில் ஒரு புகைப்படம் ஊடாக தற்போதைய நிலையை சித்தரித்துள்ளது சுடரொளி. நேயர்களே, இதுபோல் மற்றொரு நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.